கடைசியா பில்லு போட்டாச்சு. பில்லு ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் சொல்லாதடா, தண்ணிக்கு வந்துருவாங்கடா. என்னடா புரியல? இல்ல இல்ல, அவன் வந்து சூப்பரா பண்றான். இன்னும் போக போக பைக் மெடிக்கல் ஷாப் வச்சிடறான். பைக்கு எல்லாருக்கும் பைக் ஆசை இருக்குங்கப்பா. எனக்கு வந்து இந்த பைக் வாங்கணும், இந்த பைக் என்ன பத்தி எனக்கு பைக் வாங்கணும், அவ்வளவுதான். பிராக்டிஸ் மேக் ஏ மேன் பர்ஃபெக்ட். என்ன சொன்ன மச்சான்? அனுபவமே ஒரு மனிதனுக்கு நல்ல பாடத்தை கற்றுத் தரும்னு விவேகானந்தர் சொல்லல. ஹலோ, எனக்கு வந்து சிரிப்பாகுது. இன்னைக்கு என்ன விளாகுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டோட பைக் வந்து சர்வீஸ் விட்டுக்கிறோம். அப்போ அதை தான் எடுக்கலான்னு வந்துக்கிறோம். கரெக்டாக எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெடில்ஸ் கரூர் வைசியா பேங்க் ஆப்போசிட்டில் பஜாஜ் ஷோரூமில் வந்து நம்ம வந்து பைக் வந்து விட்டுக்கிறோம். இவரோட பைக்கு தான் உள்ளே ரெடி பண்ணினுக்கிறாங்க. அப்படியே டுருன்றாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. வெளியே எடுத்துன்னு வரும்போது நாங்கள் வீடியோ போட்டு இல்லை, உள்ள ஏதோ ஒரு வண்டி சத்தம் போட்டுக்கிறாங்க. ஐயோ வந்து ஏன் பைக்குன்றான். இதுல வேற என்ன வேற பைக் எடுக்க சொல்லுங்கிறான். என்ன பைக் என்எஸ் எடுக்க சொல்லுங்கிறாரு. கண்டிப்பா ஃப்ரெண்டுக்கு என்ன சேர்த்து கொடுத்துறான். சத்தமா பேசுற கேட்காது. இவனோட என்எஸ் அவனை என்ன சேர்த்து கொடுக்க வைக்க எடுக்க வைக்க. இவனோட என்எஸ் பாத்தீங்கன்னா, நாங்க ஸ்கூல்ல இருந்தே வந்து நான் என்எஸ் தான் கூப்பிடுவோம். அதுக்கு வந்து வேற ஒரு கதை இருக்குது. நீங்க எல்லாரும் என்ன பார்த்துருப்பீங்க. இவனா வந்து மங்களகரமா மஞ்சள் போட்டுக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே போட்ட விளாக்ல வந்து கோயிலை பத்தி போட்டிருந்தோம். அந்த கோயில் நம்ம வந்து காப்பு கட்டிக்கிறோம். அதனால தான் நம்ம வந்து இப்படி இருக்கிறோம். சரி, போகிற போக்கில் அடையே இதுவும் ஒரு விளாகாக போட்டால் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும் அப்படின்ட்டு தான் நாங்கள் வந்து வந்தோம். நீங்களே பார்ப்பீங்க. இது ஃபுல்லாக பைக் எல்லாம் ரெடி பண்ணி வந்து நிப்பாட்டுறாங்க. நம்ம வந்து உள்ளே வந்து காமிக்க முடியாது. ஏன்னா உள்ள காமிச்சாச்சு நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அப்புறம் அது வேற மாதிரி போயிடும். எஸ். அப்புறம் ஏன் உள்ளே எங்களை அனுப்ப மாட்டாங்க? அதாவது முக்கியமா நாங்க எவ்வளவு பில்லு வருதுன்னு முதல்ல உங்களுக்கு காட்டுறோம். அப்புறம் நீங்க என்ன எடுக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணி. இல்ல எங்களையே உள்ள அனுப்ப மாட்டாங்கன்னா எதனா பண்றதை பார்த்துட்டு இல்ல நீங்க தப்பா பண்றீங்கன்னு கண்டுபிடிச்சாங்க. இதுல இன்னும் பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வண்டியோட பில்லு இன்னும் வரல. இந்த பக்கம் வேற கை வலிக்குது. வண்டியோட பில்லு வந்து இன்னும் வரல. பில்லு வரும்போது தான் தெரியும் எங்களுக்கு என்ன வரப்போகுதுன்ட்டு. அப்புறம் நான் இன்னொரு விஷயம், ஒரு சின்ன பையன் வந்து பைக்கை வந்து உடையிறானா ரெடி பண்ணுறான்னு போட்டுருவாங்க. இந்த பைக்கோட என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷோரூமில் வந்து என்னோட கருத்து அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, பைக் வந்து நல்லா தான் ரெடி பண்ணுறாங்க. வாட்டர் சர்வீஸாக இருக்கட்டும், ஒரு சூப்பரா இருக்கும். என்ன ரெஸ்பான்ஸ்னா வெளில போய் உட்காருங்கன்றாங்க. நம்மளுக்கு அதான் கஷ்டமாகுது. உள்ளவே இடம் இருக்கு, வெளியே வந்து உட்காந்துக்கிறேன். நான் இன்னைக்கு வந்து கோயிலில் வந்து அன்னதானம் போட்டுருக்குறாங்க. இட்லி பொங்கல் வடை எல்லாம் போட்டுக்கிறாங்க. அது கூப்பிட்டா அதுக்கு வரல, என்னை ஷோரூமுக்கு கூட்டின்னு வந்துட்டான். உடனே நீ நினைப்பேன் எனக்கு என்னடா நீ என்னடா பண்ற, அவன் கூப்பிட்டா நான் அவன் பைக்கை ஓட்டணும்னு ஆசை. அதனால தான் நான் வந்து வந்துக்கிறேன். ஓட்ட போறான். இங்க வேற மழை வேற ரொம்ப பெருந்தினா இது. என் வண்டி ஓட்டுறதுல அடுத்தது அவன் என்ன தான் எடுக்கணும் முடிவு பண்ணிருந்தோம். அதுக்கப்புறம் அது எவ்வளோ பைக் ரேட்டு சொல்லு கரெக்டா. அவனுக்கு வந்து என்எஸ் வந்து 125cc எடுக்க சொல்றேன். நான் வந்து எம்மாகால ஜெட்டாரு ஸ்கூட்டி எடுக்க போறான்றான். நீங்க எந்த பைக் எடுக்கிறது? நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தாங்க நம்ம வந்து செட் ஆக முடியும். இவன் வந்து என்எஸ் பைக் ரேட்டு சொல்லுவான். பைக் ரேட்டு வந்து 197 வரும். 197. அதை வந்து கமுக்கமா சொல்றாரு. 197. இவனுக்கு வந்து 125cc அவன் பட்ஜெட்ல தான் வரும். 130 என்னமோ வரும். அவனுக்கு அதுவே கரெக்டா தான் இருக்கும். எடுறான்னா அதை எடுக்க மாட்டான். 1 லட்ச ரூபால ஸ்கூட்டி எடுத்து போறேன். ஆனா இதே எடுத்துக்கிறான்னு நான் வந்து என்எஸ் ஃபர்ஸ்ட் நான் வேலை முடிச்சுட்டு வீட்டுல வரும்போது என்னடா அது எம்டி மாரி ஏதோ எம்டி பைக் நின்னுக்குதுன்னு பார்த்தா, அப்புறம் கிட்ட போனதுக்கு அப்புறம் தெரியுது தூக்கி விட்டு நம்ம பைக். அதெல்லாம் சொல்லாதடா, சண்டைக்கு வந்துருவாங்கடா. அவனுக்கே தெரியும் சண்டைக்கு வந்து. இல்ல அவங்கவுங்களுக்கு ஒரு பைக் ஆசை. நம்மளுக்கு இந்த மாதிரி பைக் வாங்கணும்ட்டு அதே எடுத்துங்க. என்ன பொறுத்த மாட்டேன் என்ன எல்லாருக்கும் பைக் ஆசை இருக்குங்கப்பா. எனக்கு வந்து இந்த பைக் வாங்கணும், இந்த பைக் என்ன பொறுத்த எனக்கு பைக் வாங்கணும், அவ்வளவுதான். இங்க வந்து தம்பி ஒரு நிமிஷம். அங்க வந்து நம்மளோட ஒரு சின்ன மினி பாய் வண்டியை வந்து பக்காவா ரெடி பண்ணுகிறாரு. அதுல அடிக்கிற அந்த அது என்ன ஸ்ப்ரேன்னு தெரியல.
நம்ம எல்லாம் சென்ட் அடிப்போம் தெரியுமா, அந்த மாதிரி அவர் வந்து சென்ட் அடிச்சுன்னுக்கிறாரு. சுத்தி பக்கத்துல நிறைய இருக்குது ப்ரோ. எஸ், நான் உங்களுக்கு வந்து ஷோரூம் வந்து நான் வந்து காமிக்கிறேன். ஏன்னா மழை பெஞ்சுனுக்குது. எஸ், இப்போ அந்த சின்ன பையன் வந்து வருவான். அவன் வந்து இப்போ கிட்டத்தட்ட அவனுக்கு ஒரு வயசு எத்தினாரு. அவனுக்கு வயசெல்லாம் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் தான் முக்கியம். பண்றான் அவன் வந்து சூப்பராக பண்ணுறான். இன்னும் போக போக பைக் மெடிக்கல் ஷாப் வச்சிடறான். நினச்சி பைக்கு டாக்டர் ஆயிடும். பைக்கு டாக்டர் ஆகிடும். ஹியூமனுக்கு எப்படி டாக்டர் இருக்கிறாங்களோ அவன் பைக்குக்கு டாக்டர் ஆயிடுவான். அதே மாதிரி கை கால் எல்லாத்தையும் பிடிச்சி எடுக்கும் போல வயசாயிட்டான். அதே மாதிரி உங்களுக்குன்ட்டு ஒரு எண்ணம் உணவு, எந்தெந்த ஷோரூமில் வந்து எப்படி பைக் ரெடி பண்ணுவாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ட் வராம பாருங்க. அந்த சின்ன பையன் தான் அப்படியே கேமராவே பார்த்துட்டு வரான். அப்படியே பக்கமாக வரான். ஸ்ப்ரே ஆச்சுன்னா ஸ்ப்ரே அடிக்கிற கையில் வந்து. அதே மாதிரி நம்ம பார்க்குற நம்மளோட வியூவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன பைக்கு பிடிக்குன்ட்டு தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து எல்லா பைக்கும் பிடிக்குங்க, வாங்கி கொடுத்தா ஓட்டுவேன். ஆனால் சொந்தமாக வாங்கணும்னு நினச்சா வாங்க மாட்டேன். நீங்கள் எல்லாம் இவன் வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சீக்கிரமாக பைக் எஸ், நிறைய ஃபாலோவர்ஸ் கொண்டு வந்து பைக் வாங்கினா இஎம்ஐ தான் கொண்டு வர முடியும், ஃபாலோவர்ஸை கொண்டு வர முடியாது. எனக்கு என்னன்னா பைக் வாங்குறதுக்கு பெருசு இல்லைங்க. பைக் வாங்கினா அந்த இஎம்ஐன்ட்டு ஒரு ஆப்ஷன் இப்போ தான் ஒரு பைக்குக்கு வந்து கட்டி முடிச்சேன். அது பதில் வேற எதனா கட்டியிருந்தா கூட பிரயோஜனமாக இருந்திருக்கேன். அதனால நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது. பைக் ரெடி பண்ணுற இடம் வந்து அங்கே இருக்குது. நம்ம வந்து அதை வந்து காமிக்க முடியாது. சின்னதாக ஒரு செகண்ட் 2 செகண்ட் மட்டும் காமிக்கிற மாதிரி ஐடியா பண்ணலாம். மற்றபடி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. ஷோரூம் வந்து அந்த பக்கம் இருக்குது, இது வந்து எல்லாமே இந்த பக்கம் பின்பக்கமாக இருக்குது. உங்களுக்கே தெரியும் எல்லா பைக் ஷோரூம்லேயும் அப்படி தான் இருக்கும். வெளியில் வந்து அவுட்புட் வந்து பக்கவாக காமிப்பாங்க, இன்புட் வந்து கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். ஏன்னா பைக் ரெடி பண்ணுறோம் இல்லையே, இடம் இல்லைங்களா. ரெடில்ஸில் பைக் எடுக்கிற மாதிரி இருந்தால் பஜாஜ் ஷோரூமில் வந்து எடுத்துங்க. சர்வீஸ் ரோட்ல ஈஸியாக இருக்குது. சர்வீஸோட சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் சர்வீஸ் கூடிய சீக்கிரத்தில் என்எஸ் வந்து ரெடி பண்ணுறாங்க. இப்போ தான் வாட்டர் வாஷ் பண்ணும்போது இவனுக்கு வந்து அப்படியே வயிறு எரியுது. என்னடா நான் கூட தண்ணி விட்டு இப்படி கழுவ மாட்டேன்டா, அவன் இப்படி கழுவுறாங்கடா. ரொம்ப கஷ்டப்பட்டு கழுவுறான். அடிக்கிற ஃபோர்ஸில் வந்து ஒயர்கள்லாம் விட்டுரும் போது ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. இப்போ வந்து அங்கே வந்து வாட்டர் ப்ரூஃப் வந்து அடிக்க போகிறாங்க. வெளியிலேயே நீங்களே பார்ப்பீங்க. அவர் அடிக்கிற சத்தம் ஒயர்கள்லாம் விட்டுரும் போது அதில். ஆமாம் ஆமாம், அந்த அளவுக்கு சத்தமாக இருக்குது. என்னண்ணா புரியல? இல்லை இவன் பைக்கு இப்போ வந்து அண்ணன் வந்து என்ன கேட்டாருன்னா எதனா ப்ராப்ளமா வந்துக்காரு. இப்போ நம்ம வீடியோ எடுக்கல, அதை பற்றி எதுவும் சொல்கிறாரு கேட்குறாங்க. ஏன் ஃபீட்பேக்லாம் எதுவும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. எஸ், ஆமாம், அதெல்லாம் எல்லாமே பக்கவாக தான் இருக்கீங்க. ஏதாவது பைக் எடுத்து போயிருக்காருன்னா இந்த பஜாஜ் ஷோரூம் வந்து கண்டிப்பாக. இந்த பஜாஜ் ஷோரூம் மட்டும் இல்லைங்க, நீங்கள் எந்த பஜாஜ் ஷோரூம் எடுத்தாலும் அந்த ஒரு குவாலிட்டின்னு ஒன்று இருக்குதுல்ல, அதை வந்து கொடுக்குறாங்க. ஏன் சொல்கிறேன்னா அப்போ இருந்த பல்சர் பைக்குக்கும் இப்போ இருக்கிற பல்சர் பைக்குக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா டூமும் சரி, அந்த இண்டிகேட்டர்லாம் தெரியுமா, அப்போ வந்து கொஞ்சம் எல்லாமே அப்டேட் பண்ணி எல்லாம். ஆமாம், எல்லாம் அப்டேட் தான் பண்ணாங்க. இதில் அப்டேட் ஆகாதோன்னா நம்ப மாட்டேன். சாம்பார் ஆப் எனக்கு நம்ம மட்டும் தான் அப்டேட் ஆக மாட்டோம். ஏன்னு கேட்டால் நம்ம கிட்ட வந்து துட்டு 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 வேணும். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. என்ன பல்சர்னோடனே நம்மளுக்கு பொல்லாத படம் ஞாபகம் தான் வருது. பொல்லாத பைக் எடுப்பானடா. பொல்லாத படம் தனுஷுடா. தனுஷ் தான் அந்த பல்சர் பைக் எடுப்பான். பல்சர் பைக் அந்த டைலாக் வருமே, ஃபுல் கேஷ் கட்டினா எல்லாமே நீங்களே பண்ணி கொடுத்துருக்கீங்க, நீ துட்டு கட்டுறேன்னு சொல்லி ரோட் டாக்ஸி எல்லாம் சொந்த செலவுலையும் போட்டு தரேன் அப்படின்னு. ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. பைக் வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து வெளியே வந்துடும். ஆமாம், எஸ், பைக் வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த வீடியோ நாங்கள் இதில் ஆட். ஏன்னா நானும் பல்சர் பைக்கெல்லாம் ஓட்டிக்கிறேன். அது ஒரு லுக் ஒன்று கொடுக்கும். அந்த ஒரு சவுண்டே இல்லைன்னா கூட கொஞ்சம் ஸ்மூத்தாக போகும். அந்த அளவுக்குலாம் பைக் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய அப்டேட் பண்ணுறாங்க பைக்கில். எல்லாரும் வந்து பஜாஜ் ஷோரூம் வந்து பைக் எடுங்க. வண்டி ரெடி ஆயிடுச்சு, ஓட்டி மட்டும் பார்க்க போறாங்க. ஓட்டி பார்த்தோம். ஓகே, இப்போதான் ஒரு மெம்பர் தம்பி பைக் ரெடி பண்ண அவன் போய் 6 மாதம் ஆகுதுப்பா. பைக் வந்து ரெடி ஆயிடுச்சா. ஓட்டி பார்த்தா பைக்கு தரேன்றாங்க, ஓட்டி பார்த்தா காசு தருவாங்களான்னு தெரியல, ஆனால் ஓட்டி மட்டும் தருன்றாங்க.
ஐயோ நான் அந்த அளவுக்கு பெரிய ஆள் இல்லப்பா. வந்த இடத்துல இன்ஸ்டா யூடியூப் vlog போடுவான் லாக் மாதிரி. இங்க இருக்கிற நம்மளோட நண்பா அவர்கள் வந்து கேக்குறாரு யூடியூபா இன்ஸ்டாவான்ட்டு. அவரை கண்டிப்பா இவனோட ஃபாலோவர் ஆக்கிட்டு தான் போவான். ஆமா, பின்னாடி ஃபாலோ பண்ணாம தான் சொன்னேன். அவரை காட்டி ஒரு செகண்ட் அவரே காட்டி அவர்தான் நம்மளோட ஒரு புது மெம்பர், ஃபாலோவர். நியூ ஃபாலோவர். காட்டலாம். அவர் பைக் தள்ளுறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிறேன்னு நினைக்கிறேன் மலையில. வாங்க அண்ணெல்லாம் இல்லப்பா, நம்மளாம் ஒரே வயசு தான். இவர்தான் நம்ம வண்டியை ரெடி பண்ணது இவர்தான் இப்ப வந்து நம்ம வண்டியை வந்து ரெடி பண்ணாரு. நம்ம பேரு பைக் வந்து ரெடி ஆச்சுனாரு. ஓட்டி பார்த்தா நானும் இவரே என் கூட ஹெல்ப் பண்ண. ஆமா, நம்ம ஆளுன்றா ட்ரெயின் பண்ணி பார்க்கலான்னு தெரியல. ஜோக் இல்லையா? அந்த அளவுல இவர் தான் பைக் ரெடி ஆச்சுட்டு. ரொம்ப நன்றி. வீட்டு கிளம்புறீங்களா? ஆமா, வீட்டு கிளம்பு. நெல்லுப்பா. டேய் தம்பி, இங்க வந்து நில்றா. டேய் வாடா. டேய் உன்னதான்டா. டேய் உன்னை பத்தி நான் பேசிக்கிறேன். இப்படி வந்து நில்றா. டேய் வாடா. டேய் வா. கண்டிப்பா வரும் வீடியோ வந்து அடுத்த சர்வீஸ்ல வந்து பைக் விடும்போது அப்ப இன்னொரு vlog வந்து நம்ம வந்து போடலாம். ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, போனுக்கு பண்ணுமா? சாம்பார் ஆப் எனக்கு. சரி இப்பதான் நம்மளோட பைக் அவர் அங்கேயே உட்காந்து பண்ண. எங்களோட நண்பர் வந்து கூப்பிட்டோம், அவன் வந்து வரலன்ட்டான். இப்போதான் நீங்களே பார்த்துருப்பீங்க. 2 பேர் வந்து இங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளோட ஷோரூம் வந்து தப்பா எதனா வீடியோ போட்டுருவாங்களோ. நம்ம எப்பவுமே மற்றவங்களை கஷ்டப்படுத்தி நம்ம வந்து இது பண்றதுலாம் கிடையாது. உங்க வேலையை நீங்க பாருங்க, என் வேலையை நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் இது. அவர் கீழே பைக் சத்தம் வந்து கேட்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம வந்து பைக் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதுல இருந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலான்ட்டு நான் நினைக்கிறேன். வெயிட் அண்ட் வாட்ச். 1 hour later. கடைசியா பில்லு போட்டாச்சு. பில்லு ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து நம்ம வந்து பைக்கை பார்த்துட்டு அப்புறம் தான் நம்ம வந்து பில்லை பத்தி பேச முடியும். நம்மளை மட்டும் பதட்டமாவே வச்சிருப்பாங்க. பைக்கை ஓட்டி பார்த்தா தான் தெரியும். பைக்கோட சர்வீஸ் வந்து முடிஞ்சிச்சு, பில்லு கொடுத்துட்டாங்க. பில்லோட ரேட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, அது போக போக நானே சொல்லுவேன். அது எப்படி தான் சொல்லுவேன்னு கேட்டா சொல்லிதான். ஏன்னா பைக் வந்துச்சு. இப்போ வந்து நம்ம பைக் வந்து எடுக்க போறோம். எடுத்துட்டு ஓட்டும் போது தான் தெரியும். நான் ஓட்ட போறேன்னா நீ ஓட்டுற போய்க்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து பைக் எடுத்துன்னு போக போறோம். நம்ம பைக்கோட ஓனர் இவர் தான். சர்வீஸ் என்னன்ட்டு இவருக்கு தான் தெரியும். ஏன்னா நம்ம கிட்ட பைக் இல்லைங்க. நம்ம கஷ்டப்பட்டுக்கிறோம். நம்ம பைக் என்ன, யாராச்சும் பைக் கொடுத்தா எடுத்து ஓட்டுவோம். அப்படிதான் நம்ம இருக்கிறோம். கூடிய சீக்கிரம் நம்மளும் பைக் எடுப்போம். அது வந்து ஒரு நாள் நடக்கும். பைக் எடுக்க போறது உறுதி. தேதி பின்னர் அறிவிக்கப்படும். பைக் எடுக்க போறான் பாரு. இப்போ நம்ம வந்து பைக்கை தான் எடுக்க போறோம். நம்ம வந்து இதியா பாத்துங்க, பைக்கு ஓனர் வந்து பைக் எடுத்துட்டாரு. இவன் பைக் வாடா. NS 160 மைலேஜ் தானே? மைலேஜ் தாத்தா 40 தான். அதிகமா செக் பண்ணல. எங்க பாரு, நான் வந்து எல்லார்கிட்டையும் பைக்கு தான் கேட்டுக்கிறேன் தவிர, அவரு தான் NS 160. அவர் கலருக்கும் அவர் சட்டிக்கும் பாருங்க எல்லாம் ஒரே கலர். எங்களது பாருங்க, ஏதாவது திருட்டு பைக் எடுத்துன்னு போற மாதிரி நாங்க வந்து எடுத்துன்னுக்குறோம். இவர் வந்து பைக் சத்தம் இருக்கு, பைக் முருகுடா சத்தம் அந்த அளவுலாம் இல்லை. பைக் ஓனர் தாங்க சர்வீஸ் பண்ணாரு. சரி, அவரு தான் பைக், அவருக்கு தான் தெரியும். பைக் ஓட்டி பார்த்தா தான் தெரியும். நம்ம வந்து சொல்றதுக்கு வந்து ஒண்ணுமே இல்லை. நேரில் மேடம்
பைக் வந்து சர்வீஸ் எல்லாம் முடிச்சிட்டாங்க. நம்ம என்ன நினைப்போம்னா பைக் சர்வீஸ் வந்து சரியில்லை அது இல்லை அப்படின்னு சொல்றது பதிலாக அவங்களோட உழைப்பை வந்து அவங்க வந்து கரெக்டாக கொடுத்துட்றாங்க. நம்ம தான் பைக் வந்து கரெக்டாக பார்த்துக்கிறோம். நம்ம எப்படி பைக்கை வச்சுக்கிற பொறுத்து தான் பைக்கோட ஒரு நம்மளுக்கு எப்படி நம்ம கரெக்டாக இருந்தால் நம்ம எப்படி ரொம்ப நாள் இருக்குமோ அதே மாதிரி பைக்கோட லைஃபாக இருக்குன்ட்டு என்னோட நம்பிக்கை. உங்களோட கருத்துன்னு என்னென்னு பார்த்தா நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லலாம். ஏன்னா பைக் வந்து ஸ்மூத்தாக போகுதுங்க, இதில் வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. 2 டயர் நல்லா சுற்றுது, வண்டி ஸ்டார்ட் ஆகுது, ஹார்னு அடி ஹார்னும் நல்லா அடிக்குதுங்க, இண்டிகேட்டரும் நல்லா ஒர்க் ஆகுது. இதில் வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. நம்ம எந்த பொருள் வாங்கினாலும் நம்ம கஷ்டப்பட்டு வாங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் வச்சுக்கின்னு பைக்கை வந்து ரெடி பண்ணால் எந்த பைக்காக இருந்தாலும் சரிங்க. சைக்கிள் கூட நல்லா இருக்குங்க, அதில் வந்து சொல்கிறதுக்கு வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து தான். இந்த வீடியோ வந்து நான் வந்து ஃபுல்லாக போட்டிருப்பேன். நீங்கள் வந்து தாராளமாக நம்மளோட பேஜில் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். நம்ம வந்து அடுத்த விளாகில் வந்து சந்திக்கலாம். நான் தான் உங்கள் ஜீவா. எப்பவுமே சொல்கிற மாதிரி பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள், அதை பிடிச்சி பண்ணுங்கள், அதற்கு வந்து முயற்சி பண்ணுங்கள். விஜய் நான் சொல்கிற மாதிரி வெற்றி நிச்சயம், கான்ஃபிடென்ட்டாக இருங்க. அடுத்த விளாகில் வந்து சந்திக்கிறேன். நான் தான் உங்கள் ஜீவா. இது பைக்குக்கு சொந்தக்காரர் கண்டு